வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழம்பு தாளிக்கிற வடவத்தை வச்சு ஒரு துவையல் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பாருங்கள், இது குழம்பு தாளிக்கிற வடவம். இது வந்து நான் போன வருஷம் போட்டது தான். இன்னும் நான் இந்த வருஷம் வடவம் போடலை. நான் இந்த வருஷம் வடவம் எப்படி போடுறேங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். எவ்வளவு வெங்காயத்துக்கு எவ்வளவு சாமான் சேர்க்கலாம், என்னென்ன சாமான் சேர்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு உருண்டை வடவம் எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு புளி நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் வெள்ளை புளி சேர்த்திங்கன்னா இன்னும் துவையல் வேணால் வெள்ளையாக இருக்கும். ஆனால் புளி கொஞ்சம் துவையலுக்கு லைட்டாக கூட இருந்தால் தான் துவையல் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய் தீயாத அளவுக்கு சிம்மில் வச்சு இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக. இந்த அளவு வறுத்திங்கனாலே போதும். அடுத்து இந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி உதுத்து இப்படி போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வடவம் வந்து ரொம்ப கருத்துடக்கூடாது. கருத்துட்டா வந்து கசக்கும். அதனால் வடவம் வந்து நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். வடவம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தாலே போதும். ரொம்ப கருக்கக்கூடாது. கருத்தா வடவம் கசக்கும். சரியாக வதக்கலைன்னாலும் கசக்கும். இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயும் புளியும் நான் இதில் இப்போ சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வடவம் வந்து நான் வறுத்து வச்சது, தேங்காய் வடவம் எல்லாம் வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இப்போ அதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். வடவம் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். சில வடவம் வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து கலர் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இருக்கிற வடவம் வந்து நீங்கள் மிளகாயை வறுத்து எடுத்துட்டு வடவம் போட்ட உடனே பொரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். அந்த பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் நேரத்தில் தேங்காயை போட்டுருங்க. இல்லைன்னா வடவம் வந்து அதில் சேர்த்துருக்கிற வெந்தயம், கடுகு எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வடவம் பொரிஞ்சு வரும்போது நீங்கள் தேங்காயை போட்டுருங்க. ரெண்டாவது அடுத்தது வடவத்தில் உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் உப்பு நீங்கள் வந்து பார்த்து போடுங்க. இல்லை நீங்கள் எல்லா சாமானையும் போட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு கூட உப்பு எந்த அளவு போடணுன்னு நினச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய வடவத்துக்கு எனக்கு தெரியும் நான் எவ்வளவு உப்பு போட்டிருக்கேன்னு. அதனால் நான் இப்போ வந்து இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நான் இந்த 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த புளியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் துவையை அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போ நான் துவையல் அரைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கலரும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. துவையலை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள்,
இந்த அளவு வர்ற மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் சாமான் போட்டு அரைச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். நான் போட்ட புளி, மிளகாய், உப்பு, தேங்காய் எல்லாமே கரெக்டாக அளவாக இருக்குது. நீங்கள் இதே அளவுலேயே போட்டு செய்யுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நான் காரம் அவ்வளோதான் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் இன்னொரு மிளகா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த துவையல் வந்து எங்கள் பொண்ணோட வளகாப்புக்கு நான் வந்து வீட்லேயே அரைச்சி வெரைட்டி ரைஸ் கூட உளுத்தம்பருப்பு துவையலும் இந்த வடவை துவையலும் அரைச்சி கொடுத்தேன். வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன துவையல் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து இட்லி கூட, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு தொட்டு சுட சுட இட்லி வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாப்பிடும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.